நமது உடலில் ஆற்றல் எனர்ஜி எப்படி சில இடங்களில் சிக்கிக் கொள்கிறது. அதற்கு நாம் காட்டும் எதிர்வினைகளுக்கும் ஏற்ப இந்த ஆற்றல் ஓட்டம் தடைப்படுகிறது. அவ்வாறு தடைப்படும் ஆற்றல் மையங்களில் சக்கரங்களில் தங்கிவிடுகிறது. படத்தில் மனித உடலின் நிழலுருவத்தில் 7 ஆற்றல் மையங்கள் சக்கரங்கள் காட்டப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் எதிர்மறையான உணர்ச்சிகள் சேரும்போது ஆற்றல் ஓட்டம் தடைப்பட்டு உயர் மையங்களுக்குச் செல்ல முடியாமல் போகிறது. படத்தில் 3 முக்கிய பிரிவுகளாக ஆற்றல் தடைகள் விளக்கப்பட்டுள்ளன. கண்ட்ரோல், கட்டுப்பாடு, மற்றவர்களை அல்லது சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த நினைப்பது. இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை, எதற்கும் அவசரப்படுதல், பொறுமை இல்லாதிருத்தல். ஈகோ, அகந்தை மற்றும் கர்வம். செல்ஃப் அக்ராண்டைஸ்மெண்ட், தன்னைதானே பெரிதாக நினைத்துக் கொள்ளுதல். 2 நடுநிலை மையங்களில் இதயம், சூரிய பகுதி சக்கரங்கள் சேரும் உணர்வுகள். கில்ட், குற்ற உணர்ச்சிய ஆழமான உணர்வு. ஷேம், அவமானம், பிறர் முன் ஏற்படும் அவமான உணர்வு. பெயின், வலி, உடல் மற்றும் மனரீதியான வலி. அன்வர்தினஸ், தனக்கு எந்த தகுதியும் இல்லை என நினைப்பது. லேக், பற்றாக்குறை, வாழ்வில் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதாக உணர்தல். விக்டிமைசேஷன், பாதிக்கப்பட்டவராக பார்ப்பது. 3 கீழ்நிலை மையங்களில் தொப்புளுக்கு கீழ் பிறப்புறுப்பகுதி சக்கரங்கள் சேரும் உணர்வுதல். செக்ஷுவல் டிப்ராவிட்டி, பாலியல் சீரழிவு, ஒழுக்கமற்ற பாலியல் நடவடிக்கைகள். செக்ஷுவல் அடிக்ஷன், பாலியல் சார்ந்த எண்ணங்கள் மற்றும் செயல்களுக்கு அடிமையாதல். செக்ஷுவல் ஆங்ஸைட்டி, பாலியல் பதட்டம், பயம் மற்றும் பதட்டம். செக்ஷுவல் கன்ஃபியூஷன், பெயின், பாலியல் குழப்பம். விக்டிமைசேஷன், அன்வானாதி பதட்டம். ட்ராமா ஃப்ரம் மொலஸ்டேஷன், பாலியல் துன்புறுத்தலால் ஏற்பட்ட அதிர்ச்சி. பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களால் ஏற்படும் மன அதிர்ச்சி. படத்தில் முடிவில் குறிப்பிட்டுள்ளபடி ஆற்றல் நம் உடலில் சிக்கிக் கொள்ளும்போது அது உயர் மையங்களுக்கு பாய முடியாது. உணர்ச்சிகள் என்பதும் ஒருவகை ஆற்றல் என்பதால் இந்த உணர்ச்சிகள் வெவ்வேறு மையங்களோ சிக்கிக் கொள்கின்றன. ஆற்றலைச் சீராக பயணிக்க வைப்பதன் மூலமே ஒருவரின் தனிப்பட்ட பரிணாம வளர்ச்சி சாத்தியமாகும்.